காங்கிரஸ் ஏன் ஓடி போய் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள்னு கேள்வி வந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளால நாம ஜெயிச்சிட்டோம், கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும், தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கும், 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே நமக்கு ஆட்சிக்கு பங்கு வருகிறது, ஆகையினால சவுத்துல நமக்கு ஒரு எம்பேர் வருகிறது, ஆகவே ஓடி போய் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் அதை விட அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா என்று கேட்டால், இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி விஜய் கட்சி. இங்க பிஜேபி இளைஞர் கட்சி, தாவேகா இளைஞர் கட்சி, சீமான் இளைஞர் கட்சி. இதுல இன்னைக்கு கண்ணு மூடிக்கொண்டு இளைஞர்கள் போட்டாங்கன்னா, இளைஞர்கள் மட்டுமல்ல குழந்தைகள் வரைக்கும் இவங்க ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ராகுல் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்தியால ஜென்சி புரட்சி வர வேண்டும், இளைஞர்கள் ரோட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராகுல் சொல்லிட்டு இருக்காரு. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால சொல்லி பார்த்தார், நடக்கல. அதுக்கப்புறம் இந்த 5 மாநில தேர்தல்ல சொல்லி பார்த்தார், நடக்கல. அவருக்கு கடந்த 5-6 வருடங்களாக மீண்டும் மீண்டும் மோடியை ஜெயிச்சிட்டு இருக்கிறதுனால எங்கேயாவது இந்தியால கலவரத்தை தூண்டணும், அந்த கலவரத்தை தூண்டுவதற்கு இளைஞர்கள் வேணும். ஏன்னா காங்கிரஸ் முதுமையான கட்சியா போயிடுது. ஆகையினால விஜய் கூட வந்தால் இந்த யோசிக்காத, எதையும் யோசிக்காம விஜய் 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 என்று கண்மூடித்தனமான ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக திருப்பலாம், அவர்களை ரோட்டுல இறக்கலாம், பெரிய கலவரத்தை பண்ணலாம். சிஏஏல பண்ண முடியல, அந்த அக்ரிகல்ச்சர் லால பண்ண முடியல, எத்தனையோ தடவை நாம் தோல்வி அடைந்து விட்டோம். விஜய்க்கு தமிழகத்துல மாசு இருக்கு, கேரளாலையும் இருக்கு. ஆகையினால ஒரு பெரிய புரட்சி, ஜென்சி புரட்சிக்கு விஜய் கட்சி நமக்கு உதவும், அங்க இருக்கிற இளைஞர்கள் உதவுவார்கள், அவர்களை கொண்டு தெருவில் கலாட்டா பண்ணலாம் என்று காங்கிரஸ் நினைத்திருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஆகையினால இதுவும் விஜய்க்கான எச்சரிக்கை. காங்கிரஸ் தூண்டுகிறது என்று உங்களுடைய இளைஞர்களை ரோட்ல இறக்காதீங்க, அவர்கள் உங்களுடைய பொக்கிஷம், அவர்களை காங்கிரஸ் திருடக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. காங்கிரஸ் உங்களை பணயம் வைத்து இந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது திட்டம் பண்ணுமானால் விஜய் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். தாவேகா அமைச்சர்களே, எம்எல்ஏக்களே, தொண்டர்களே எச்சரிக்கையாக இருங்கள். அப்பதான் என்னுடைய